என்னோட ஆசீர்வாதம் இருக்குன்னா இந்த வீடியோவை நீங்கள் நான் சொல்ல போகிற விஷயத்த முழுமையாக புரிஞ்சுப்பீங்க. மிதுன ராசி, சிம்ம ராசி மிக முக்கியமான பலன் இது. ஏன்னா மிதுன ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் 4 கிரகம் கூடியிருக்கு. 4 கிரகம் கூட்டியிருக்கும்போது இந்த டைமில் போய்ட்டு கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, கோபம், விராக்தி இதெல்லாம் வரும் அப்படின்றது கிடையாது. எதிர்பாராத அதிர்ஷ்டமும் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டாக்கும். சிம்ம ராசிக்கு 6ஆம் இடம், மிதுன ராசிக்கு அஷ்டமாதிபதி. இந்த 2 ஸ்தானத்தில் இருக்கணும். ஏன் 2 ராசிக்காரங்க ஒரு முடிவு எடுக்கிறதுல கூட கவனமாக இருக்கணும் இப்போன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோக வாழ்க்கைக்கு நீங்கள் போக போகிறீங்க இருவரும். அதில் தடை கற்களை தற்போது இந்த 60 நாட்கள் இருக்குது. இதுக்கு முன்னாடி 5 நாள் இருந்தது, இப்போ 60 நாள் இருக்குது. அப்போ இப்போ நிதானமாக இந்த டைமில் நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா மறக்க முடியாத அளவுக்கு இன்பமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. மறக்க முடியாத அளவுக்கு ஒரு இன்பமான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. சொகுசான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, நல்ல விதமான யோக வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. முயற்சி ஸ்தானத்துக்குரிய சுக்கிர பகவான் சிம்மத்திற்கு 6இல் மறைவது யோகம். ஆனால் மிதுனத்துக்கு 5க்குரியவர் 8இல் மறையும் பொழுது குலதெய்வம் மனசு ஸ்தானத்தை மிதுன ராசிக்கு சிறு இடர்பாடுகள். அப்போ சிம்ம ராசிக்கு முயற்சியில் வெற்றி. அப்போ இந்த 2 ராசிக்காரங்களும் ஒன்றா இருக்கிறாங்க. கொஞ்சம் கருத்து வேறுபாடுனா ஒத்துமையாக இருக்கிறதுக்கு என்னவோ அதை பார்க்கணும். ஏன் எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மன ரீதியான விராக்தியை விதைத்து கொள்ளக்கூடாது. இது மிக மிக அவசியம். அன்புக்குரியவர்களும் பாசத்துக்குரியவர்களும் உங்களுக்கு உதவி செய்வதற்கு வருவார்கள். அவர்களை வெறுப்பீர்கள். 2 ராசிக்குமே இது கொடுக்கும். கொஞ்சம் இதில் சிம்ம ராசி கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கும். மிதுன ராசி கூட ஓரளவுக்கு ஓகே. இந்த இடத்துல நிதானத்தை இழக்க வைக்கும் சிம்மம். ஏன்னா கண்டக சனி அப்படின்றது மட்டும் இல்லை, அடுத்தது அஷ்டம சனின்னு ஒன்றது இருக்குது. ஸோ இது ஏற்படும் போது இந்தமாரி வழிகளை ஏற்படுத்தும். அதுக்காக நான் 2.5 வருஷத்துக்குள்ளே போகல, நம்ம 60 நாள் தான் பேச போகிறோம் தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த எமோஷன் ரியாக்ஷன் எல்லாமே அடுத்த 2.5 வருஷத்துக்கு எஃபெக்ட் உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு கோடீஸ்வர யோக வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை நினச்சதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. பண வரவு பல மடங்கு வரப்போகுது. பொருளாதார ரீதியாக ஒரு உயர்வான ஒரு இடத்துக்கு போக போகிறீங்க, உயர்வான ஒரு நிலைக்கு போக போகிறீங்க. இந்தமாதிரி ஒரு உயர்வான நிலை, உயர்வான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த இன்பம், இந்த சந்தோஷம், இந்த மகிழ்ச்சி, இந்த ஒரு உயர்வான நிலை உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மேலே இன்னும் மேலே இன்னும் மேலேன்னு உங்களை கொண்டு சென்று அன்பாக பாசமாக உங்களுக்கு வழி நடத்தக்கூடியவர்கள் வருவார்கள். எதிரிகளின் பிடியில் சிக்குவது சில நிமிடங்கள் தான். இங்கே கணவரையோ மனைவியோ விட்டு கொடுத்துடாதீங்க. இதுக்கு முன்னாடி விட்டு கொடுத்து பேசியிருந்தாலும் இனிமேல் விட்டு கொடுத்துடாதீங்க. அவங்க தான் உங்கள் தெய்வம், அவங்க தான் உங்கள் உலகம், அவங்க தான் உங்கள் உயிர். அவங்க செஞ்ச நன்மையை ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். ஒரு நிமிஷம் அவங்க செஞ்ச நன்மையை நினச்சி பாருங்கள். அதை விட ஒரு சந்தோஷமான விஷயம், அதை விட ஒரு உயர்வான விஷயம் எதுவுமே கிடையாது. நம்ம கண்ணீர் விடும்போதெல்லாம் நமக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் நம் கணவன் மனைவி, நம் காதலன் காதலி. அவர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள், பக்குவமாக சொல்லுங்கள். சில விஷயங்களை வேணான்றதை முடிவெடுக்கிறதோ இல்லை வேணுன்றதை முடிவெடுக்கிறதோ கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, கொஞ்சம் அமைதியாக இருப்போம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி இருக்க பார்த்து கூட சில மாற்றங்கள், ஆறுதல், பாசிட்டிவான விஷயங்கள், நேர்மறையான யோக வாழ்க்கை இவை அனைத்தும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வழிகள் உண்டாகும். நம்ம வாழ்க்கையில் நேர்மறையான சிந்தனையை உங்களுக்கு கொடுத்து விட்டாலே உயர்வான விஷயங்கள், உயர்வான அது எல்லாமே உங்களுக்கு மேலும் 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 அவங்கள இன்பமான விஷயத்துக்கு கொண்டு போயிடும். அதை நீங்கள் விட்டுறாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் எதுக்கு அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி அடிக்கடி கேள்வி ஞானம் கொண்டே இருக்கும். அந்த கேள்வி ஞானம் நல்லது தான் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு 8 அதிசயம் நடக்க போகுது.
பொருளாதார ரீதியாக பன்மடங்கு உயர்வான நிலைக்கு போக போகிறீங்க மிதுன ராசி, சிம்ம ராசி. ஏன்னா மிதுனத்துக்கு இந்த சிம்மமே முயற்சி ஸ்தானத்துக்குரியவர், வெற்றி ஸ்தானத்துக்குரியவர், உயர்வான சிந்தனையை கொடுப்பவர், கை கொடுக்கக்கூடியவர்கள். ஆனால் சிம்ம ராசிக்கு இந்த மிதுனம் பெரிய லாபங்கள், ஒரு சிலருக்கு 2வது திருமண வாழ்க்கை, ஒரு சிலருக்கு பங்காளி உறவுகள், இப்படி நேர்மறை சிந்தனையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளம் நிறையா இருக்கிறது. இதில் உன்னத நிலை, உயர்வான நிலை, உயர்வான வாழ்க்கை, அன்பு, பாசத்துக்குரியவர்கள் உங்களுக்கு நல்வழியை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். செவ்வாயுடைய 4ஆம் பார்வை செவ்வாயுடைய வீட்டை பார்க்கும்போது சிம்மத்துக்கு எல்லாவித பாக்கியத்தையும் ஏற்படுத்தும். ஆனால் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் சிம்ம ராசிக்காரங்க பார்த்துக்கணும். மிதுன ராசிக்காரங்களுக்கு 2வது திருமண வாழ்க்கை பங்காளி உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பங்காளி உறவுகள் உங்களுக்கு ஒற்றுமையை கொடுக்கும். இந்த இடத்துல 2வது திருமணம் எல்லாருக்கும் பொருந்தாது, 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு. ஆனால் இன்னும் கடன் சார்ந்த விஷயத்தில் முழுமையாக விடுபடக்கூடிய வாய்ப்பு மிதுனத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மத்துக்கு 6இல் சுக்கிரன் மறைவதும் பெரும் யோகம். இந்த 2 ராசியோடைய நிலையில் யாராவது அண்ணன், தம்பி, சித்தப்பா, மாமா, மச்சான், கணவர், மனைவி, பிள்ளை, மாமியார், மாமனார், இப்படி எந்த உறவுகள் இருந்தாலும் அவங்கள்ட்ட கொஞ்சம் பக்குவமாக நிதானமாக பேச வேண்டும். அப்படி நீங்கள் பேசினீர்கள் என்றால் உயர்வான வாழ்க்கை, உயர்வான விஷயங்கள், உயர்ந்த நிலை, உயர்ந்த மனிதர்களை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதன் மூலம் உயர்வான விஷயங்கள், நல்வழிகள், நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வெற்றிகரமாக நீங்கள் வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய வழிக்கு செல்லலாம். அன்புக்குரியவர்கள், பாசத்துக்குரியவர்கள் என்று வார்த்தையால் அல்ல, செயல்களால், எண்ணங்களால், உணர்வு பூர்வமாக உயர்வான நிலையில் எல்லாமே உங்களுக்கு வெற்றி 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 கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்த வயிற்று வலி சம்மந்தமான பிரச்சனை, உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். நீங்கள் மிதுன ராசியை வெறுத்துடக்கூடாது. சிம்ம ராசிக்காரங்க மிதுன ராசியை வெறுத்துடக்கூடாது. ஏன்னா வெற்றி பெரிய லாபம் அப்படின்னு பார்த்து இந்த இடத்துல இந்த நிலையை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு கண்ணை மறைச்சிடும். நிறைய நேரங்கள் நிறைய விஷயங்களை பற்றி பேசும்போது கண்ணை மறைச்சிடும். கண்ணை மறைக்கிற அளவுக்கு இடம் கொடுத்துடாதீங்க எதையும், எந்த விஷயத்துக்கும். நான் நல்லது தான் நினைப்பேன், நல்லது தான் நடக்கும் அப்படின்ற அந்த வாசகம், அந்த வார்த்தை எப்பயுமே உங்கள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் குலதெய்வம் கோயில், முன்னோர்கள், இது சம்மந்தமான விஷயத்துக்கு போயிட்டு சண்டை வருதுன்னா நீங்கள் ஜீவசமாதிக்கு அடிக்கடி போங்க. ஏன்னா குலதெய்வம் பூர்வீகத்துக்கு போயிட்டு வர பார்த்து சில பேருக்கு ஆப்போசிட் ரியாக்ஷனை கொடுக்கும். இப்போ பூர்வீகம் கடந்த 20-25 நாளில் ஏன் நம்ம இங்கே வந்தோம், ஏன் நம்ம குலதெய்வம் கோவம் கூட வரும் சில பேருக்கு. ஏன்னா நமக்கு வலியும் வேதனையும் கொடுக்கும்போது இதனால தான் இப்படி ஆச்சு, அதனால தான் இப்படி ஆச்சுன்னு கோவம் வரும். அந்த கோவப்படாதீங்க. ஏன்னா முன்ஜென்மத்தில் ஏதோ ஒரு கர்ம வினை, அந்த கர்ம வினை உங்களை துரத்தி கொண்டே இருக்கிறது. துரத்தி வருவதால் தான் வலிகள், வேதனைகள், வெறுப்புகள், எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை சிந்தனைகள், உயர்வான வாழ்க்கைக்கு வழிவகுக்க முடியாத நிலை, உயர்வான விஷயத்திற்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்காம போவது, இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறை சிந்தனையும் எதைச்சிக்காதீங்க. ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ. ஏன்னால் இங்கே சிந்தனையை குறிக்கக்கூடிய மனசு ஸ்தானம் சுக்கிரனாக வருது. ஆனால் சிம்மத்துக்கு பாருங்கள் குருவாக வரும். அப்போ 2 பேருமே ஆப்போசிட்டு. மிதுனத்துக்கு சுக்கிரன், சிம்மத்துக்கு குரு. அசுர குரு, தேவ குரு மனசு ஸ்தானம் எப்படி இருக்கும்? எதிரெதிரான செயல்கள், எதிரெதிரான மனநிலையை கொடுக்கும். அதையெல்லாம் நீங்கள் அப்படி நினைக்காதீர்கள். அதையெல்லாம் குறிப்பிட்டு வலிகளை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். நல்ல உறவுகள், நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. குழந்தை பாக்கியம், பொருளாதார ரீதியாக வளர்ச்சி, புது புது தொழில் வாய்ப்புகள், பணம் சார்ந்த விஷயம் ஏராளமாக உங்களுக்கு குவியக்கூடிய நிலை, வேலை சார்ந்த விஷயத்தில் பிரம்மாண்டமாக பிரமிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை, இப்படி பல்வேறு விதமான வழிகள், வாய்ப்புகள் உங்களுக்காக கதவுகள் திறக்கப் போகிறது. இந்த கதவுகள் திறக்கப்படும் போது உயர்வான விஷயத்துக்குள்ளே நீங்கள் சுலபமாக போய்விடலாம்.
நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சா இந்த 78 71 61 76 77 நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். எழுதிட்டு உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறேன். ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தால் அந்த வீடியோ உபயோகமாக இருந்தால் நண்பர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காணொலிக்கான நன்கொடை ஏதாவது கொடுக்க விரும்பினால் கியூஆர் கோடு இந்த கூகுள் பேயில் அனுப்பலாம். கட்டாயம் அதுவும் இல்லை, உபயோகமாக இருக்கு என்று நினைத்தால் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.